நலன் பயக்கும் திட்டங்களாகவே அமல்படுத்தி தினந்தோறும் லட்சக்கணக்கானோர் ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிற சூழலை உருவாக்கி வருகிறார்கள். அந்த வகையில் கடந்த மாதம் ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு மகத்தான திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின். மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், கலைஞரின் மறுமுன் காப்போம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று பல்வேறு வகையான சிறப்பு திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அளவில் முதன்மையான மருத்துவ திட்டங்களாக தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அண்மையில் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டின் மருத்துவமனைகளில் மருத்துவ பயன் வருபவருடைய தினந்தோறுமான எண்ணிக்கை 7 லட்சத்தை கடந்திருக்கிறது. தினந்தோறும் 7 லட்சத்திற்கும் மேலானவர்கள் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ சேவையை பெற்று வருகிறார்கள். இதற்கு முன்னால் எல்லாம் அவர்கள் எல்லாம் நோயாளிகள் என்று அழைக்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இனி முதற்கொண்டு அவர்களை நோயாளிகள் என்று அழைக்கக்கூடாது, மருத்துவ பயனாளர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் இந்த வாரம் அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சிறப்புக்குரிய சீரிய திட்டங்கள் பலவற்றை தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலான ஒரு சிறப்புமிக்க திட்டம்தான் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம். இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தில் 17 வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், இருதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும்